அறம் தமிழ், இது உங்களின் குரல். இனி தொடர்ந்து எதிரொலிக்கும். அன்பிற்கினிய பெரியவர் கிருஷ்ணன் அவர்களே, என் இனிய நண்பர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, எனக்கு முன்னால் கவிஞரின் அறம் உரைத்த இளவல் ராமலிங்கம் அவர்களே, திருமதி ராமலிங்கம் அவர்களே, கவியரசரின் திருமகள் தேன்மொழி அவர்களே, நண்பர் நடராஜன் அவர்களே, குழுமி இருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். நண்பர் ராமலிங்கம் அவர்கள் இதுவரையில் 60 நிமிடங்கள் அறம் உரைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பொருள் உரைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். பொருள் என்றால் வெறும் பணம். எனவே மணியன் பணம் எப்படி பெறுவது, பணத்தை எப்படி உருவாக்குவது, பணத்தின் மூலம் எவற்றையெல்லாம் செய்வது என்பது குறித்தெல்லாம் விரிவாக கவிஞரை துணை கழைத்து விளக்குவான் என்று ஒரு கால் நீங்கள் நம்பி இருக்கக்கூடும். இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின் என்று தொல்காப்பியம் பேசும். நன்றாக சிந்திக்க வேண்டும். வரி வரியாய் ஒவ்வொன்றையும் யோசிக்கும் போதுதான் நமக்கு உண்மைகள் புலப்படும். இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின் என்கிறது தொல்காப்பியம். அறம், பொருள், இன்பம் என்று வைப்பு முறையை மாற்றி அமைக்கிறது தொல்காப்பியத்திற்கு பின்னாலே வந்த திருக்குறள். இரண்டும் சரியா அல்லது இரண்டில் ஒன்று சரி ஒன்று தவறா என்று கொஞ்சம் ஆய்வு நடத்தி பார்க்க வேண்டும். அதே தொல்காப்பியத்தில் ஒரு அழகான சூத்திரம் இருக்கிறது. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும். உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஒன்றைத்தான் நாடுகின்றன. அந்த ஒன்றை நோக்கித்தான் ஓடுகின்றன. அந்த ஒன்று எது? இன்பம். இன்புற்று வாழ்வதற்காகத்தான் இந்த மண்ணுக்கு நாம் இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்று பேசுகிற தொல்காப்பியம், இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பொடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின் என்று இன்பத்தை முதலில் வைக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானதும் முக்கியமானதும் இன்பம்தான். ஆனால் அந்த இன்பத்தை எதன் மூலம் நீங்கள் பெற முடியும்? பொருளின் மூலமாகத்தான் பெற முடியும். பொருளற்றவனுக்கு இன்பம் கிடையாது. எனவே முதலில் மனிதனுக்கு தேவை, மனிதனுடைய இலக்கு இன்பம். அந்த இன்பத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது பொருள். இன்பமும் பொருளும் அறனும். இன்பம் நம்முடைய நோக்கம். அந்த இன்பத்திற்கு தேவைப்படுவது பொருள். அந்த பொருள் அறத்தின் பார்ப்பட்ட வழியில் வந்து சேர வேண்டும். அதுதான் தொல்காப்பியம் வைத்திருக்கின்ற வைப்பு முறை. திருக்குறளை எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் வாசுபா மாணிக்கம் அவர்கள் மிக அழகாக சொல்வார். எப்படி திருவாசகம் என்று சொல்கிறீர்களோ அதுபோன்றுதான் திருக்குறளை திருவரம் என்று சொல்ல வேண்டும். திருவரம் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்.
எதற்காக அறம், பொருள், இன்பம், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று வைக்கப்பட்டிருக்கிறது வள்ளுவனால்? தனி மனித அறத்தை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டது அறத்துப்பால். சமுதாயத்தினுடைய வாழ்வியல் அறத்தை வகுத்து கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது பொருட்பால். காதலர் ஒழுக்கத்தை அறமாக போற்றுவதற்காக வைத்திருப்பதுதான் காமத்துப்பால். எல்லாவற்றிலும் அறம்தான். அறத்தை மையமாக கொண்டுதான் திருக்குறளின் 1330 குறட்பாக்களும் இயங்குகின்றன. இப்பொழுது நண்பர் ராமலிங்கம் சொன்னார், நீங்கள் அறத்துப்பாலை எடுத்துக்கொண்டால் 38 அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் என்றால் 380 குறட்பாக்கள். அவற்றுக்குள்ள அறம் பற்றி வள்ளுவன் பேசுகிறான். அறம் சார்ந்த வாழ்வு. பொருளை பற்றி பேசுகிற பொழுது 70 அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆக 700 பாடல்களில் மனித வாழ்வியல் குறித்து பேசுகிறான். காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் இருக்கின்றன. 250 பாடல்களில் காமம் சார்ந்து தன் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறான். அப்படி என்றால் பொருள் பற்றி பேசுவதென்றால் எனக்கான வரையறை எது? எந்த வரையறைக்குள் நின்று நான் வட்டாட வேண்டும்? தொல்காப்பியத்தை பார்த்தால் பொருளதிகாரம் இருக்கிறது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். உலகத்திலேயே ஒரு மொழி வாழ்வதற்கான இலக்கணத்தை வகுத்து கொடுத்திருக்கிறது என்றால் அது தமிழனுக்கு உரிய தமிழிலே உள்ள தொல்காப்பியம் மட்டும்தான். வாழ்க்கை இலக்கணம் அது. அந்த பொருளதிகாரம் குறித்து அதற்கு உரை பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இளம்பூரணர். இளம்பூரணருடைய உரையை வ.உ.சி. மிக பெரிதாக போற்றுவார். அந்த இளம்பூரணர் இந்த பொருளதிகாரம் பற்றி பேசுகிற பொழுது உலகத்தார் ஒழுகலாற்றை ஒத்து பேசுவது பொருளதிகாரம். உலகத்தாரின் ஒழுகலாற்றை ஒத்து பேசுவது. நச்சினார்க்கினியர் ஒரு 2 வார்த்தையில் முடித்து விடுகிறார். பொருள் அதிகாரம், பொருள் இலக்கணம் என்பது வாழ்க்கை ஒழுக்கம். வாழ்க்கை ஒழுக்கம் குறித்து பேசுவது. நாவலர் சோமசுந்தர பாரதியார் ரொம்ப அழகாக சொல்கிறார், வாழ்வியல் அந்த வாழ்வியலோடு ஒத்து மேலான உயர் நெறி குறிக்கோள்களை நோக்கி நடப்பது, அதுதான் இந்த தொல்காப்பியன் வகுத்து கொடுத்த பொருள் இலக்கணம் என்று. எனவே காலம் காலமாக நம் மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எவற்றையெல்லாம் வகுத்து கொடுத்தார்கள், அவற்றிற்கு ஒப்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வதற்கான இலக்கணத்தை வகுத்து கொடுத்திருப்பதுதான் தொல்காப்பியம் காட்டும் பொருள் அதிகாரம். திருக்குறளில் 70 அதிகாரத்தில் 700 பாடல்களில் பொருள் குறித்து பேசப்படுகிறது என்றால் இது முழுக்க முழுக்க சமூகம் குறித்து. அன்றைக்கு சமுதாயத்தின் தலைவனாக அரசன் இருந்தான். எனவே ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், அந்த அரசனுக்கு உரிய அங்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த அரசனுக்கான கடமைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்றெல்லாம் விரிவாக பேசுவது. இன்றைக்கு அந்த அரசன் என்பதை தவிர்த்துவிட்டு ஆட்சி தலைவன் என்று வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தால் அந்த இலக்கணம் மாறாமல் அப்படியே பொருந்தி நிற்கும். இப்பொழுது நான் கண்ணதாசனுக்குள்ளே போவதற்கு முன்பு ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இன்றைக்கு 1981 கண்ணதாசன் கண்மூடினார். 43 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
43 ஆண்டுகளுக்கு பின்பும் கண்ணதாசனை பற்றி நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். கண்ணதாசனுக்கு முன்னால் சினிமாவில் பாடல் யாரும் எழுதவில்லையா? கண்ணதாசனுக்கு முன்னால் கவிதைகள் யாரும் தீட்டவில்லையா? நீங்கள் சினிமா வரலாற்றில், பேசும் பட வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் வெற்றி கொடி நாட்டி வலம் வந்தவர்கள் 2 பேர் தொடக்கத்தில். ஒருவர் பாபநாசம் சிவன், இன்னொன்று மதுரகவி பாஸ்கரதாஸ். முதல் சூப்பர் ஸ்டார் என்று பாராட்டப்படுகிற தியாகராஜ பாகவதர் பாபநாசம் சிவன் பாடல் எழுதினால்தான் நான் படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வேன், ஜி ராமநாதன் இசையமைத்தால்தான் படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வேன், இளங்கோவன் வசனம் எழுதினால்தான் படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வேன். இந்த 3 நிபந்தனைகளை அவர் மறவாமல் வைப்பார். பாபநாசம் சிவன் எவ்வளவோ பாடல்களை எழுதினார். ஆனால் எல்லா பாடல்களிலும் வடமொழி கலப்பு இருக்கும். வதனமை சந்திர பிம்பமோ என்றெல்லாம் வடமொழி கலப்போடு தான் எழுதியிருப்பார். இன்றைக்கு பாபநாசம் சிவனை தமிழ்நாட்டிலே உள்ள எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? மதுரகவி பாஸ்கரதாஸை எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? அவர்களுக்கு பின்னாலே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாகை சூடி வலம் வந்தவர் தான் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவியை வாத்தியார் என்றே அவர்கள் அழைப்பார்கள். ஜூபிட்டர் பிக்சர்ஸிலும் மாடர்ன் தியேட்டர்ஸிலும் உடுமலை நாராயண கவி வைத்ததுதான் சட்டம். அவர் சொல்வதுதான் வார்த்தை, அவர் எழுதுவதுதான் பாட்டு. ஏறக்குறைய 600 பாடல்களுக்கு மேல் உடுமலை நாராயண கவி எழுதியிருக்கிறார். உடுமலை நாராயண கவியினுடைய பாடல்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? கேடி சந்தானம் உடுமலை நாராயண கவி வாழ்ந்த காலத்தில் மிகவும் அற்புதமாக எழுதிய இன்னொரு கவிஞர். நீங்கள் தேவதாஸ் படம் பார்க்க வேண்டும். எனக்கு 76 வயதாகிறது. இப்பொழுது கூட நான் பாடல்கள் கேட்க வேண்டும் என்றால் கட்டாயம் தேவதாஸ் பாடல்களை கேட்பேன். ஒரு முறை நான் இருந்த பெரம்பூரில் வீனஸ் திரையரங்கத்தில் பழைய படங்களை போடுவான். தேவதாஸ் படத்தை போட்டிருந்தான். ஏராளமான கூட்டம். ஒவ்வொரு பாடல் படத்தில் வரும் பொழுதும் திரை அரங்கத்தில் உள்ள அனைவரும் பாடுகிறார். உலகே மாயம் வாழ்வே மாயம் என்ற பாடல் வரும்போதும் சரி, எல்லா பாடல்களையும் மக்கள் அப்படியே பாடுவார்கள். இன்றைக்கும் நீங்கள் சி.ஆர். சுப்பராமன் இசையமைத்து கண்டசாலா பாடிய, ராணி பாடிய அந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்டால் மிக மிக அற்புதமாக இருக்கும். இன்றைக்கு இவர்களை பற்றி யார் பேசுகிறார்கள்? பிறகு உடுமலை நாராயண கவியினுடைய காலம் முடிந்து மருதகாசி 4000 பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். திரை கவி திலகம் என்றே அவருக்கு பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய இளம் பருவத்தில் நான் பாவை விளக்கு படம் பார்த்தேன். அதில் காவியமா நெஞ்சின் ஓவியமா என்ற பாடலை கேட்டிருக்கிறோம். அதிலிருந்து பல பாடல்களை சொல்லலாம். வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி என்னெதிரில் வந்தாள், பல பாடல்கள். குமுதத்தில் நீங்கள் பார்த்தால் என்னை விட்டு ஓடி போக முடியுமா, அழகான பாடல் அது. இப்படி மருதகாசி பாடியது. பூவும் பொட்டுமில் நான் ரொம்ப காலமாக அது கண்ணதாசன் எழுதியது நினைத்து கொண்டிருந்தேன். முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம் என்று ஒரு பாடல். ஆனால் அதுவும் மருதகாசி எழுதியது. அவ்வளவு பெரிய மனிதன். ஆனால் மருதகாசியை நாம் நினைக்கிறோமா? பிறகு வந்த பட்டுக்கோட்டை, கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு இல்லை என்றால் பட்டுக்கோட்டையை கூட விட்டு விடுவோம். இப்படி வரிசையாக பார்க்கலாம். பட்டுக்கோட்டைக்கு பிறகுதான் கண்ணதாசனுடைய கொடி பிறக்க ஆரம்பிக்கிறது. கண்ணதாசனுக்கு முன்னாலே இருந்தவர்கள் ஏன் இந்த மண்ணில் இன்று நினைக்கப்படவில்லை? சரி, கண்ணதாசனின் சமகாலத்து பாடலாசிரியனாக கடை விரித்து வெற்றி கொடி நாட்டிய வாலிக்கு ஏன் இந்த அளவுக்கு பெருமை இல்லை? நானும் ராமலிங்கமும் பாண்டிச்சேரியில் ஒரு கம்பன் விழாவில் கலந்து கொண்டோம். அப்பொழுது வாலியும் இருந்தார். 3 பேரும் பேசிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது வாலியின் மனக்குமரலை அப்படியே வெளிப்படுத்தினார். மணியன், நான் எழுதின எல்லா நல்ல பாட்டையும் கண்ணதாசன் பாட்டுன்றாயா?
ஏதாவது ஒரு நல்ல பாட்டுன்னா கண்ணதாசன் பாட்டுன்றான். நீங்கள் அது மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பாடல் யார் எழுதியது என்பதில் எனக்கு தெளிவு இருந்தால் ஒழிய நான் பேச மாட்டேன். இது நாள் வரையில் நான் ஒருவர் பாடலை ஒருவர் எழுதியதாக சொன்ன வரலாறே கிடையாது. ஆனால் அவர் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார், இப்படியே போனா ராமலிங்கம் தான் சாட்சி, இப்படியே போனா திருக்குறளை தவிர எல்லா பாட்டையும் எழுதினது கண்ணதாசன் தான் சொல்ல போறான். அப்ப எவ்வளவு மனக்குமுறல் இருந்திருக்க வேண்டும் அவருக்கு. கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு நான் எழுதுனா இந்த மனோரமா ஒரு கூட்டத்தில் போய் கண்ணதாசன் என்னமா பாடியிருக்காருன்னு சொல்கிறார். என்னால் தாங்க முடியலையா. மறுநாள் காலையிலேயே ஃபோனை போட்டேன், ஏம்மா ஆச்சி அந்த பாட்டு வந்து கண்ணதாசன் எழுதுனதா? நான் எழுதுனது இப்படி தான் சொல்லி 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 என்னை காணாமாக்கிறீங்க. ஆக தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு கருத்து, எந்த நல்ல பாடலாக திரையுலகத்தில் இருந்து உங்கள் காதுகளில் விழுந்தாலும் அது கண்ணதாசன் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கண்ணதாசனுடைய முத்திரை நம் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. கண்ணதாசன் ஒரு இடத்தில் அழகாக சொல்லுவான். கண்ணதாசனை நான் அடிக்கடி சொல்வேன், பாரதியை படிப்பதென்றால் பாரதியின் கவிதைகளை படிக்க வேண்டும், பாரதியின் உரைநடையை படிக்க வேண்டும். கண்ணதாசனை படிப்பதென்றால் கண்ணதாசனுடைய பன்முக பரிணாமங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க வியப்பாக இருக்கும். வெறும் சினிமா பாடலாசிரியன் இல்லை கண்ணதாசன். அவனுடைய 7 கவிதை தொகுதிகளை படிக்க வேண்டும், அவனுடைய உரைநடையை படிக்க வேண்டும். கலீல் ஜிப்ரானுடைய ப்ராஃபெட் படிக்கிற பொழுது எனக்கு என்ன நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் வருகிறதோ அது கவிஞருடைய புஷ்பமாலிகாவை படிக்கிற பொழுதெல்லாம் வரும். அந்த புஷ்பமாலிகாவை ஒரு கையிலும் ஞான மாளிகாவை ஒரு கையிலும் வைத்துக்கொண்டு படித்து படித்து பாருங்கள், உங்களுக்கு தானாகவே தமிழ் உரைநடை வந்து சேர்ந்துவிடும். என்ன நடை அது, என்ன அழகு! எனக்குள்ள வியப்பு என்னவென்றால், இவ்வளவு ஆற்றல் மிக்க படைப்புகள் அனைத்தையும் அவன் பேனா எடுக்காமலேயே சொல்லி சொல்லி அடுத்தவன் எழுதினான் என்பதுதான் அதிசயமானது. அதிசயமானது. நீண்ட காலம் அவருக்கு உதவியாளராகவும் உற்ற துணையாகவும் இருந்த ராமகண்ணப்பன் சொன்னார், கண்ணதாசன் பேனா எடுத்து எழுதிய வரலாறே கிடையாது, ஒரு முறைதான் பேனா எடுப்பார், செக்கில் கையெடுத்து போடுவதற்கு. யோசித்து பாருங்கள், நானும் 33 புத்தகங்கள் எழுதி இருக்கிறேன். பேனாவை எடுத்து பேப்பரை வைத்து யோசித்து ஒவ்வொரு வரியாக எழுதுவேன். இப்படி அமர வாசகங்கள் உரைநடையில், அமர சிந்தனைகள் கவிதைகளில், அமர கருத்துக்கள் பாடல்களில் அள்ளி வழங்கிய கவிஞன் கையில் பேனா எடுத்ததில்லை, தாளை எடுத்ததில்லை. அவன் சொல்லிக்கொண்டே போகிறான், அடுத்தவன் எழுதுகிறான் என்றால் அது இறைவன் கொடுத்த வரமல்லால் வேறு எதுவும் இருக்க முடியாது. கடவுள் வாழ்த்தில் தான் வள்ளுவன் தொடங்குகிறான். வள்ளுவனுக்கு முன்னாலே எந்த படைப்பாளையும் கடவுள் வாழ்த்து எழுதவில்லை. காரணம், அதற்கு முன்னால் வந்தவையெல்லாம் பெரும்பாலும் தனிப்பாடல்கள், அவை பிறகு தொகுக்கப்பட்டன. வள்ளுவன் தான் ஒட்டுமொத்தமாக ஒரு நூலை வடிவமைத்து கொடுக்கிறான். அவன்தான் முதலில் தமிழில் கடவுள் வாழ்த்தை அறிமுகப்படுத்துகிறான். அந்த கடவுள் வாழ்த்து அறத்திற்கும் பொது, பொருளுக்கும் பொது, காமத்துக்கும் பொது. இப்பொழுது நான் பொருள் குறித்து பேசப் போகிறேன். கடவுள் வாழ்த்துக்கு தொடங்குகிறேன். கண்ணதாசனுடைய ஒவ்வொரு கடவுள், சினிமா பாட்டு தான் பேசப் போகிறேன். போன முறை முத்தையா என்னிடம் ரொம்ப வருத்தப்பட்டார். இதே மன்றத்தில் தான் ரொம்ப உணர்வு வயப்பட்டு கவிதை மழையாக பொழிந்தேன். முத்தையா பிறகு சொன்னார், நீங்கள் கவிதைகளாக பேசினீர்கள், எவ்வளவு பேருக்கு புரிந்தது என்று தெரியவில்லை, கொஞ்சம் சினிமா பாடல்களை எல்லாம் பேசுங்கள் என்றார். இந்த முறை சினிமா பாடலாக பேசுவது என்று முடிவெடுத்துவிட்டேன் முத்தையாவுக்காக. இப்பொழுது கடவுள் வாழ்த்து என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு இந்து மதத்திற்காக ஒரு கடவுள் வாழ்த்து எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறான். அனாதை ஆனந்தன் ஒரு படம் எடுத்த உடனே அந்த படம் தொடங்கும் பொழுதே நாகையா பாடுவது போலத்தான் அந்த பாடல் வரும். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், பார்த்தவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன்.
அது எவ்வளவு நிச்சயமாக சொல்கிறான் பாருங்கள். அங்கே ஐயத்திற்கு இடம் இருக்கிறதா? வருவானா, வராமல் போவானா, வருவதற்கு வாய்ப்புண்டா? கேள்விக்கு இடமில்லை. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். காற்றுக்கு வீடாவான், கடுமழையில் குடையாவான், ஆற்றாது அழுதால் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான். வார்த்தைகளை பாருங்கள். காற்றுக்கு வீடாவான், கடுமழையில் குடையாவான், ஆற்றாது அழுதால் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான். சிறையினிலேதான் அவன் பிறந்தான், மழையினில் வேறு மனை புகுந்தான். உறவறியாத குழந்தைகளுக்கெல்லாம் உறவினனாக அவன் வருவான். உறவறியாத குழந்தைகளுக்கெல்லாம் உறவினனாக அவன் வருவான். அடையா கதவு அவன் வீடு, அஞ்சேல் என்பது அவன் ஏடு. பாருங்கள், அடையா கதவு அவன் வீடு, அஞ்சேல் என்பது அவன் ஏடு. அடைக்கலம் தருவான், நடப்பது நடக்கும், நம்பிக்கையோடு நடமாடு. இதுதான் கண்ணதாசனுடைய ஒரு இந்து மதத்தில் ஒரு கண்ணனுக்காக அவன் பாடுகிற ஒரு அழகான ஒரு பாடு. சரி, இஸ்லாமியர்களுக்கு திரைப்படத்தில் என்ன பாடியிருக்கிறான்? பாவ மன்னிப்பை விட ஒரு பாட்டு உங்களுக்கு வேண்டுமா? நான் இதுவரையில் எத்தனை ஆயிரம் முறை கேட்டிருப்பேன் எனக்கே தெரியாது. ஒன்று நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கண்ணதாசன் நிலைத்து வாழ்கிறான் என்றால் திரையுலக கம்பனாக. இது சுரதா சொன்னது. சுரதா அவ்வளவு எளிதாக யாரையும் பாராட்ட மாட்டார். ஒரு முறை நான் சுரதாவோடு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு சென்னையிலிருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் ஒரு 200 மைல் இருக்கும். சென்னையில் காரில் ஏறி உட்கார்ந்தோம். அங்கே ஆரம்பித்தவர் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தார். அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் வரை அவ்வளவு அனுபவ களஞ்சியம் அவர். எல்லாரையும் அவன் இவன், பெரியாரையும் அவன் என்பார். இப்படி எல்லாரையும் அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேசிக்கொண்டே வருவார். அந்த சுரதா கண்ணதாசனை பற்றி என்ன சொல்கிறான்? திரை உலக கம்பன் என்கிறான். கண்ணதாசன் யார்? திரை உலக கம்பன். அந்த திரை உலக கம்பனாக நிலைத்து நிற்கக்கூடியவன். அவனால் மட்டும் இந்த நிலை பெயரை பெறவில்லை என்பதை நான் இங்கே உறுதிபட சொல்கிறேன். அதை பாடியவர்களுடைய குரல், அந்த பாடலில் நடித்தவர்களுடைய உடல் மொழி, அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய இசை, இவை அனைத்தும் கலந்துதான் கண்ணதாசனை அந்த உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. ஏன் இதை அனைத்தையும் மற்றவர்களும் பாடவில்லையா? கண்ணதாசனை போல அவர்களுக்கும் பாடினார்கள், அவர்களுக்கும் இசையமைத்தார்கள். இவருக்கு வாய்த்த வாய்ப்பு அவருக்கு வாய்க்கவில்லையா என்று கேட்கலாம் நீங்கள். அதில்தான் கண்ணதாசனுக்கு உள்ள வித்தியாசம். கண்ணதாசன் சொல்கிறான், பூனையின் மலமே புணுகு ஆவது போல் என் மோசமான அனுபவங்களே எனக்கான அறிவை தந்தன. அழகு. பூனையின் மலமே புணுகு ஆவது போல். பூனையின் மலம் நாற்றம் அடிக்கும், ஆனால் அந்த மலம் காய்ந்தால் வாசனை மிக்க புணுகாக மாறும். பூனையின் மலமே புணுகாவது போல் என் மோசமான அனுபவங்களே என் அறிவை உருவாக்கின என்கிறார். ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலில் ஒளிகினை கண்டேன், மாற்று பொன்னில் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி பட்டது கோடி சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். அந்த அனுபவம் வந்து உட்காருகிறது. அதனாலேதான் அவனால் கம்பீரமாக சொல்ல முடிந்தது, மனித வாழ்வில் எந்த இடத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே என்னுடைய பாட்டு ஒன்று எதிரொலிக்கும் என்கிறான். அவனுடைய ஒவ்வொரு பாட்டிலும் அவனவன் முகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதுதான் அவனுக்கான வெற்றி. இங்கே பாருங்கள், இந்த எத்தனை முறை வேண்டுமானால்
ராமலிங்கம் கூட சொன்னார், ஐயா இந்த பாட்டை கொஞ்சம் யூடியூபில் பாருங்கள் என்று. நான் அடிக்கடி சொல்கிறேன், இப்பொழுது நான் சொல்லுகிற பாடலெல்லாம் யூடியூபில் பார்க்க வேண்டிய பாடல்கள் தான். கண்ட குப்பைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து கண்ணை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். கண்ட பாடல்களை எல்லாம் கேட்டு காதில் ரத்தம் வழிய உட்கார்ந்து கொண்டிருக்காதீர்கள். நான் சொல்லுகிற பாடல்களை எல்லாம் போய் யூடியூபில் பாருங்கள். அந்த பாவ மன்னிப்பில் இஸ்லாமியராக அப்படியே சிவாஜி கணேசனை பார்த்தால் ஒரு கண்ணியமான ஒரு இஸ்லாமிய பெருமகன் எப்படி இருப்பானா அப்படியே காட்சி தரும் அந்த மனிதன். அப்படியே அந்த பாடல் என்ன முதல்ல நீங்க பாருங்க. எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி. வார்த்தையெல்லாம் பார்க்கணும். அல்லாவின் பெயரை சொல்லி எல்லோரும் வாழ எண்ணி என்று அவன் சொல்லவில்லை. அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். கல்லாக படுத்திருந்து கழித்தவன் யாரும் இல்லை. கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை. ஒரு பாடல், மதம் சார்ந்து பாடுகிற ஒரு பாடல். அந்த பாடலுக்குள் முடிந்தவரை எத்தனைய சமூக கருத்துக்களை கொண்டு வந்து வைக்கிறான். பொருள் இலக்கணம் எப்படி அங்கே வந்து பதிகிறது அதைத்தான் பார்க்க வேண்டும். கல்லாக படுத்திருந்து கழித்தவன் யாரும் இல்லை. அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தால், வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம். ஒன்றாய் கூடுவதுதான் முக்கியம். எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் தனித்தனியாக பிரார்த்தனை செய்வதை பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஒன்றாய் கூடித்தான் பிரார்த்திப்பார்கள். ஒரு மதம் சார்ந்து ஒரு பாடலை வடிக்கிற பொழுது எவ்வளவு நுணுக்கமாக அவன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதிலே பதிவு செய்கிறான் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லோரும் ஒன்றாய் கூடுவோம். அதில் இப்பொழுதும் சொல்கிறேன், யூடியூப்ல போய் பாருங்க. 100 வகை பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா. அந்த வரிகள் வருகிற பொழுது அப்படியே கேமராவை கொண்டு போய் சிவாஜி கணேசன் முகத்துக்கிட்ட க்ளோஸாக வைப்பான். ஏன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தெரியுமா? இந்த கண்ணிலிருந்து கண்ணீர் கீழே வழியாது. அப்படியே கண்களில் முத்து போல அந்த கண்ணீர் கலங்கி நிற்கும். அந்த முகத்தை நீங்க பார்க்கணும் ஐயா. கண்ணதாசனையும் பாருங்க, விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் பாருங்க, டிஎம்எஸ் அனிஃபாவையும் பாருங்க. அங்கே சிவாஜியின் முகத்தை பாருங்க. அதில் தான் இந்த பாடல் காலம் கடந்து நிற்கும். 100 வகை பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா. கருப்பில்லை வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை, கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் பேதம் இல்லை. இப்படி அடுக்குமுறை. நான் அடிக்கடி வியப்பது கண்ணதாசனின் பாடல்களில் வருகிற வைப்பு முறைதான். படிப்படியாய் கொண்டு போவது. கருப்பில்லை வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை, கடலுக்கு பிரிவும் இல்லை, கடவுளில் பேதம் இல்லை. முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம், மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சிவாஜி கணேசனை பாருங்க. ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா. இது 2 வரிதாயா. எத்தனை விதமான முகபாவத்தை அவன் காட்டுவான் தெரியுமா? நீ பிறக்கணும் இன்னொருத்தன். என்னடா கண்ணதாசனை பேசணும்னா சிவாஜி பேசுறாருன்னு நீங்க நினைக்கலாம். ஒன்றின் வெற்றியில் இன்னொன்று பின்னாலே இருக்கிறது. இரண்டையும் சேர்த்து பார்த்து புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் பாராட்டி மகிழ்வதும் தான் பண்பு. அதனால சொல்றேன். இப்பொழுது நான் சொல்றேன்ல, எங்கேயாவது மிகை இருக்கான்னு நீங்க போய் பாருங்க. அதில் ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா.
ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ. எதைத்தான் நீங்கள் வீடு வரை உறவுகளையும் பார்க்குறீங்க அந்த பாடல்ல. ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ. அடுத்து பாருங்க ஒரு சமூக கருத்து எப்படி சொல்றான்னு. படைத்தவன் சேர்த்து தந்தான், வளர்த்தவன் பிரித்து வைத்தான். படைத்தவன் சேர்த்து தந்தான், வளர்த்தவன் பிரித்து வைத்தான். எடுத்தவன் பறித்து கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான். எடுத்தவன் பறித்து கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான். எடுத்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம், மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம். இது ஒரு இஸ்லாமியருக்காக எப்படி பாடியது. இயேசுகாவியம் போலவே அவர் திருக்குரானை, திருமறையை கவிதை நடையில் எழுதுவதற்கு விரும்பினார். அவருடைய நெருங்கிய இஸ்லாமிய நண்பர் எழுதும்படி வேண்டினார். அதில் முதலில் கலீமா அந்த பகுதியை அவர் கண்ணதாசன் எழுதிவிட்டார். ஆனால் சில இஸ்லாமிய பேரறிஞர்கள், ஐயா தயவு செய்து இந்த பணியில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டதனால் அந்த முயற்சியை அவர் கைவிட்டு விட்டார். இயேசுகாவியம் எழுதினார். ராமலிங்கம் அந்த பாடலை சொன்னார், தப்பில்லை, திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதிர்ஷ்டம் என்பது சிலருக்கு மட்டும்தான் ஏன் வாய்க்கும். சுசீலாவுக்கு வாய்த்த அதிர்ஷ்டம் வசந்தாவுக்கு வாய்க்கலையே. இந்த பாடல் வசந்தா என்கிற பாடகி தான் பாடியிருக்கான். பொட்டு வைத்த மோகமோ என்று பாட்டை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அந்த பாடலில் வந்து ஒன்று வந்து குரல் கொடுக்குறாங்க இல்லை, அந்த குரல் யாருடையது? அந்த வசந்தாவினுடைய அழகான குரலில் தான் அதை அப்படியே கொண்டு போவாங்க. அந்த பாட்டுக்கு நேராக அந்த உச்சத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த அம்மாவே பாடிய பாடல் இது. கேவி மகாதேவன் இசை உண்மையிலேயே ஒரு கிறித்துவ சபையில் வாசிக்கப்படுகிற இசையை அப்படியே கொண்டு வந்து கூட்டியிருப்பார் கேவி மகாதேவன். அதில் அது கண்ணதாசன் சொந்தமாக தயாரித்த படம் அது, தாயே உனக்காக. அந்த படத்தில் தான் அது. அதில் தேவிகாவை பார்த்தால் அசல் கிறித்துவ பெண்மணியாக அப்படியே கண் முன்னாலே காட்சி தருவார். போய் யூடியூபில் பாருங்கள். இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார்? இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார் என்ற அந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது அதில் மிக முக்கியமான இடத்தைத்தான் அவர் சொன்னார். ஒரு வழியை மறுவழியால் மறிப்பது விதியாகும், இதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம். அந்த 2 வரியோடு அவர் நிறுத்தினார். அதுக்கு அடுத்த 2 வரி தான் அழகு. இது வந்து கிராஸ், அந்த சிலுவைக்கு அவர் கொடுக்கிற டெஃபனிஷன். ஒரு வழியை மறு வழியால் மறிப்பது விதியாகும், இதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம், சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தனை தெளிவாகும், சிந்தையிலே தெளிவு வந்தால் வந்தது சுகமாகும். எப்படி கொண்டு போய் முடிச்சிருக்கான் பாருங்க. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு அழகாச்சு. சிலுவையிலே மனது வை, சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தனை தெளிவாகும், சிந்தையிலே தெளிவு வந்தால் வந்தது சுகமாகும். இப்பொழுது நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்தால் ஞாயிறு போற்றுதும் எல்லாம் இல்லையா, மாமழை போற்றுதும்னு. இதுவரையில் சூரியனுக்காக இப்படி எழுதிய ஒரு கவிஞன் வேறு யாராவது உண்டா? இதில் கூட அந்த கர்ணன் படத்தில் அந்த பாடல், அதற்கு முன்னால் இந்த பாடல் ஆரம்பிக்கிற நேரத்தில் சிவாஜி கணேசன் அப்படி நடந்து நடையாது. கர்ணன் இப்படி நடந்திருந்தாதான் அவன் கர்ணன். கர்ணன்னா அவன் இப்படிதான் நடந்திருக்கணும். என்ன கம்பீரம்! அப்படி அந்த மார்பை நிமிர்த்தி அப்படி காலை ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படி நடந்து அப்படியே வந்து அந்த முழங்காலிட்டு அமர்வதிலேயே இருக்கிற கம்பீரம், இந்த பூவை தூக்கி போடுகிற கம்பீரம். சிவாஜி கணேசனுக்கு ஒரு நாளும் சிறந்த நடிகர் என்று தேசிய அளவில் விருது வழங்கவில்லை. கேட்டால் இந்த விருது வழங்கும் குழுவில் தொடர்ந்து இருந்தவர்கள் ஒன்று கேரளாவிலே வந்தவர்கள் அல்லது வங்காளத்திலே இருந்து வந்தவர்கள்.
அவர் என்ன சொன்னார்கள்? சிவாஜி கணேசன் மிகை நடிப்புக்கு உரியவர், எனவே அவருக்கு விருது எங்களால் தர முடியாது என்று ஒவ்வொரு ஆண்டும் கழித்தார்கள். இவர்களுக்கு எப்படி நடிப்பு இருக்க வேண்டும்? நீங்களும் நானும் காலையில் மெல்ல எழுந்து கோட்டுவா விட்டு கொண்டே அப்படியே உட்காருவது, உட்கார்ந்த பிறகு பல்லில் இருந்து மெல்ல பல் விளக்குவது, அப்புறம் வாயை கொஞ்சம் கொப்பளிப்பது, பிறகு அப்படி போய் திரும்பி பார்ப்பது, அப்புறம் மெல்ல நடப்பது, இதிலேயே 10 நிமிஷம் போயிடும். இந்த மாதிரி நடித்தாதான். நான் கேட்குறேன், இயல்பாக இருப்பதில் ஏதடா நடிப்பு? நீங்கள் சொல்வதே நடிப்பு தானே. நடிப்பு என்கிற பொழுது இயல்பாக இருப்பதல்ல. அதில் உன் கற்பனையை ஏற்ற வேண்டும், உன் கம்பீரத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதை சிவாஜி கணேசன் செய்தார். அப்படி வந்து உட்கார்ந்ததும் இந்த பூவை அப்படி சூரியன் மேலே போடுவார். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் செய்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சாலச் சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் தந்தாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க வாழ்க நாயகன் வடிவே போற்றி என்ற அந்த சூரியனுக்கான பாடலை நீங்கள் கண்ணதாசன் படைப்பில் இப்பொழுதும் போய் கேட்டு பாருங்கள். வேறு யாரும் சூரியனை பற்றி இவ்வளவு அற்புதமாக எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. கவிஞருடைய படைப்பிலக்கிய உலகத்தை நீங்கள் பரந்துபட்ட பார்வையோடு பார்த்தால் சமூகம் சார்ந்துதான். எனக்கு கவிஞர் கண்ணதாசன் உள்ள வியப்பு என்ன தெரியுமா? அரசியலில் அவர் மாறி மாறி இடம் பெற்றிருக்கிறார். தனி மனிதர்களை பாராட்டுவார் அல்லது பழித்துரைப்பார். நன்றாக யோசியுங்கள். அரசியலில் இடம் மாறி இருக்கிறார். ஆனால் ஒரு முறை வலம்புரி ஜான் அழகாக சொன்னார், அவர் கூடு விட்டு கூடு மாறினாலும் எந்த கூட்டிலிருந்தும் ஒரு குச்சியை கூட கொண்டு போனதில்லை என்றார். அவனவன் கூடு மாறுகிற பொழுதே முடிந்தவரை குச்சிகளை கொண்டு போவான். இவர் கூடு விட்டு கூடு மாறினார், ஆனாலும் எந்த கூட்டிலிருந்தும் ஒரு குச்சியை கூட கொண்டு போகவில்லை என்று. இது நானே சொன்னதாக கூட சொல்லினா உங்களுக்கு என்ன புரிய போகுது? ஆனாலும் ஒருத்தன் சொன்னதை இன்னொருத்தன் சொன்ன மாதிரி சொல்வதை விட ஒரு அறிவு நாணயமற்ற வேலை வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதனால் இது வலம்புரி ஜான் சொன்னது. அப்படி கண்ணதாசன் மாறினார். ஒரு வரி மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம், மலை அளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வம் இருகம், நான் இடறி வீழ்ந்த இடம் 4000 அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும், நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம், ஊர் நெடுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே, உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஒய்ந்தனையே பாழு மனமே என்று அவரே புலம்புகிறார். ஆனால் இதில் நாம் பார்க்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? மனிதர்கள் பற்றி அவர் பார்வை மாறி இருக்கிறது. அரசியல் பற்றி அவருடைய கருத்து மாறி இருக்கிறது. ஆனால் சமூகத்தின் லட்சியம் பொறுத்த வரையில் அவருடைய பார்வை தொடக்கம் தொட்டு கடைசி வரை ஒன்றாகவே இருந்திருக்கிறது. எந்த இடத்திலும் மாற்றம் இல்லை. சமதர்ம சமத்துவ சமூகத்தை சந்திக்க வேண்டும் என்று அவர் திராவிட இயக்கத்திலே இருக்கும் பொழுது பேனா எடுத்ததும் அதை பாடுபொருளாக்கினார். தமிழ் தேசிய கட்சியில் இருக்கிற பொழுது மதுதானவருக்கான பாடுபொருள், காங்கிரசுக்கு வந்த பிறகு மதுதானவருக்கான பாடுபொருள், அரசியலே வேண்டாம் என்று துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு முழுக்க ஆன்மீகவாதியாக மாறிய பின்பும் அதுதான் அவருக்கு பாடுபொருள். சமூகம் குறித்த அவருடைய லட்சிய பார்வை ஒரு இடத்தில் கூட மாறவில்லை. சமத்துவ சமதர்ம சமுதாயம் வேண்டும் என்பதுதான் அவருக்கானது.